கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். எனக்கன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். யாருக்கு கீழ்ப்படிதல்? தேவனுக்கு கீழ்ப்படிதல். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அதான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் சொல்கிறது. ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த அந்த நன்மையை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப அதிகமாக நேசித்தார். So obedience is most important in our Christian life. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செவி கொடுத்து கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக கீழ்ப்படிந்து நாம வாழணும். ஆமென். தாழ்மை உள்ளவர்களாக கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை அனுதினமும் அவருடைய வார்த்தையை தியானித்து வேதம் என்ன சொல்கிறதோ அதிலிருந்து வலப்புறமோ இடப்புறமோ சாயாமல் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நடத்துவார். நன்மையான எந்த ஈவையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Amen.